இந்தியாவில் எந்த கட்சியாவது தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது நிரந்தரமான ஒரு கொள்கையை வச்சு இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன், இப்படி அறிவித்த ஒரு கட்சியை சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், பாஜகவோடு சேர மாட்டோம், பாமகவோடு சேர மாட்டோம். ஆட்சியில பங்கு தர்றேன்னு ஒருத்தர் முதல் மேடையிலே அழைச்சார். யாரு? விஜய். அழைச்சு 1.5 வருஷம் ஆச்சு. அது எங்க முழக்கம்? இன்னும் சொல்ல போனா விசிகாவின் முழக்கம். போனோமா? அப்போ விஜய்கிட்ட போனா 50 இடம் கூட தருவாருங்க. ஆட்சியிலேயே பங்குங்கிறாரு. இப்ப அதிக இடத்தில் போட்டியிட்டால் நான் விலகிக் கொள்கிறேன் பாவல் சொன்னாரா? விஜயோட நாங்க போனா 50 இடம் கூட வாங்கலாம். ஏன் பிஜேபியோட போனா நீங்க 10 இடம் வாங்கின மாதிரி நாங்களும் 10 இடம் வாங்க முடியாதா? பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன தேவை? பிஜேபிக்கு என்ன தேவை? இன்னைக்கு எம்பிக்கள் தான் தேவை. ஏன்? அவங்கள்ட்ட பெரும்பான்மை இல்லை. சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் வச்சு எத்தனை நாளைக்கு நம்பி வண்டி ஓட்ட முடியும்? அப்போ யார் யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பிஜேபி முனைகிறது. சூர்யாவை சொல்லுங்க, விசிக்கு ஆதரவு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவாரா? என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி. இன்றைக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஆதரவை கொடுக்கிறோம் என்று சொன்னால் இல்ல விசிக்கு எங்களுக்கு கொள்கை ரீதியா பிரச்சனை இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருமா பிஜேபி? வாங்க வாங்க ஒன்றிய அமைச்சர் ஆக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது. பிஜேபி அழைக்கிறது. அது எப்படி அழைக்குதுன்னு அவருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் நிராகரிக்கிறோம். எங்களுக்கு இந்த இடம், இந்த பதவி, கொள்கை முக்கியம், கொள்கை முக்கியம். உங்களுக்கு பர்சனலா ஒரு சவால்